guys, welcome to Coordinate Masters. இன்னைக்கு வீடியோவில் லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸ். காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்மளோட கோடை நம்ம ஷார்ட்டராக அண்ட் சிம்பிளராக ஆக்கும் தான் காம்பவுண்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸை நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ ஆட் பண்ணும். கரெக்டாக? அதாவது ரைட் சைடில் இருக்க வேல்யூவை லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிள் கூட நம்ம அசைன் பண்ணுவோம். கரெக்டாக? அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? நமக்கு காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ compound operators okay, compound operators நமக்கு first assignment நமக்கு என்ன symbol, equal to symbol. So and then add and assign. ஓகேவா? இது என்னன்னா add, ஃபஸ்ட்டு add பண்ணும், அப்புறம் assign பண்ணும். assign அதுக்கு என்ன பண்ணணும், ப்ளஸ் அண்ட் ஈக்குவல் டு add பண்ணிவிட்டு அப்புறம் assign பண்ணும். ஓகேவா? இதை நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இப்போது இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்போது எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகேவா? எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது அண்ட் வேல்யூ 5. ஓகே, வேல்யூ ஈக்குவல் டு 5 அப்படி இருக்குன்னா இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் எப்படி ஒர்க் ஆகும்? எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ 5 எக்ஸில் 5 இருக்கும். ஓகேவா? ஸோ ஆட் அண்ட் அசைன் அப்படின்னா இதில் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் equal to x plus 5. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும் இதோட ஆன்சர்? ஸோ x equal to 5 plus 5 that is equal to x equal to 10. இதோட ஆன்சர் 10. அதே மாதிரி இங்கே subtract and assign. subtract and assign இதில் என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அசைன் பண்ணும். ஓகேவா? இங்கே எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 5. 4 மல்டிப்ளை அண்ட் அசைன். மல்டிப்ளை அண்ட் அசைன் star equal to, so x star equal to 5. அதாவது 5 into 5 25 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் நமக்கு. divide and assign. ஸோ டிவைட் பண்ணிவிட்டு அசைன் பண்ணுறோம். x divide equal to 5. 5 by 5 equal to 1 அப்படி கிடைக்கும். I mean modulus and assign. modulus and assign. Okay, modulus equal to, so x modulus equal to 5. so 5 modulus அதாவது 5 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 0 கிடைக்குமா? ஸோ இதோட ஆன்சர் நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்ப்போம். இது நமக்கு காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இதை இங்கேருந்து எடுத்துக்கிறேன்.
ஓகே, இது வந்து என்னது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரா? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இங்கே a ஈக்குவல் டு, ஓகே, இங்கே நான் ஆல்ரெடி ஏன்னு வச்சுருக்கேன். நான் இங்கே வந்துட்டு புதுசாக ஒரு வேரியபிள் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே என்னென்ன க்ரியேட் பண்ணலாமா? ஸோ இங்கே இன்ட் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ இன்ட் எக்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வச்சுட்டு நான் இங்கே இடத்துல எக்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து நமக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் வரும். ஓகே, அண்ட் தென் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஏ. இது என்னது, நமக்கு ஆட் அண்ட் அசைன். ஆட் அண்ட் அசைன். இந்த இடத்துலையும் நான் வந்து எக்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல சப்ராக்ட் அண்ட் அசைன் எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஏ. நான் எல்லா எக்ஸ்லையுமே வந்துட்டு நான் ஏவை தான் மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே சப்ராக்ட் அண்ட் அசைன். இப்போது டிவைட் அண்ட் அசைன் எக்ஸ் டிவைடட் ஈக்குவல் டு ஏ. இங்கே டிவைட் அண்ட் அசைன் இங்கே மாடுலஸ் அண்ட் அசைன் ஈக்குவல் டு ஏ. மாடுலஸ் அண்ட் அசைன். ஸோ எனக்கு எங்கே எல்லாத்துலேயுமே எக்ஸ் வேல்யூ தான் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? நான் இங்கே வந்து என்டர் எக்ஸ் வேல்யூ அப்படின்னு நான் வந்து ஒரு வேல்யூ நான் வந்து கேட்டுக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். இங்கே என்டர் எக்ஸ் வேல்யூ. ஒரு நம்மளே இங்கே ஒரு எக்ஸ் வேல்யூ கொடுத்துக்கலாமா? ஓகே, தட் வுட் பி பெட்டர். ஓகேவா? அது நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இன்புட் வச்சு நம்மளால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸு வந்து 10 இருக்குது. இதையும் நான் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே வச்சுக்கிறேன். ஸோ தட் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, நான் இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, ஓகே. இப்போ இதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். என்டர் நம்பர் 1. இதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணிட்டோமா? ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு கமெண்ட் பண்ணிடலாம். இங்கேருந்து நம்ம கமெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கேருந்து கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் F6. ஸோ என்டர் நம்பர் 1. நம்பர் 1 வந்துட்டு 70 வச்சுக்கலாமா? ஓகே, 70. ஸோ அசைன் பண்ணும்போது 70 வந்து 10லேருந்து மாறி 17 அசைன் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி 70 இருக்குது எக்ஸில். ஸோ 70 + 70 140. சப்ராக்ட் பண்ணும்போது 140லேருந்து 70 சப்ராக்ட் பண்ணும்போது 70 கிடச்சிருக்கு. இப்போ 70 அண்ட் 70 வந்து டிவைட் பண்ணும்போது 1 அண்ட் ரிமைண்டர் எடுக்கும்போது மாடுலஸ் வந்து நமக்கு 1 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த
காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே ஓகே கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்கல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் ப்ரோக்ராமிங் அண்ட் நெட்வொர்க்கிங் பேஸ்டு வீடியோஸ்லாம் கண்டென்ட் வந்துட்டுருக்கு. இப்போது பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டுருக்கனால கண்டிப்பாக மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் and stay tuned. Thank you for watching. Bye bye.